டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் போட்டினா அப்போ மக்களை ஏமாற்றுவதில் போட்டி யாருக்குன்னா டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் தான் சொல்லுவேன். இப்போ வானத்தை வில்ல வளைச்சிட்டு வர்றாரு. நாளைக்கு ஒரு சீஃப் மினிஸ்டர் ஆச்சுன்னா தமிழ்நாட்டுடைய 15 லட்சம் கடனை அடைச்சிருவார். அவர் சொத்தை வச்சு அடைச்சிருவாரா? விசிலடிச்சாங்க குஞ்சுகளை வச்சுக்கிட்டு சனிக்கிழமை வீக்கெண்ட், அதாவது நீங்கள் இதனால் வரையும் என்ன பண்ணியிருந்தீங்க, ஒர்க்கும் பண்ணியிருந்தீங்க. ஒர்க்கும் முடிச்சுட்டு என்ன பண்ணுறீங்க, வீக்கெண்டுக்கு வந்துட்டீங்க. அது ஏன் சனிக்கிழமை வரைக்கும்னு கேட்டால் மற்றவங்களாம் வேலைக்கு போகணும், அமைப்புச்சாரா தொழிலெல்லாம் வேலைக்கு போவாங்க, அதனால் நாங்கள் சனிக்கிழமை வச்சுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப தவறானது. ஏன் தனி சனிக்கிழமை வச்சாங்க தெரியுமா? நிறைய பேருக்கு தெரியாது. டிஎம்கேக்கு மாற்று டிவிகேன்னு சொல்லிட்டு என்ன டேட்டா இருக்கு உங்கள்கிட்ட? என்ன அப்போ டிஎம்கேல இருக்க 315 எம்எல்ஏ மாதிரி உங்கள்கிட்ட எம்எல்ஏ இருக்காங்களா? இல்லை ஏடிஎம்கேல இருக்க கூட 66 எம்எல்ஏ மாதிரி உங்கள்கிட்ட எம்எல்ஏ இருக்காங்களா? உங்கள்கிட்ட ஒரு வார்டு கவுன்சில் இருக்காங்களா? முதல்ல நீங்கள் வரை எலெக்ஷன் ஏதாவது சந்திச்சிருக்கீங்களா? இன்றைக்கு தேதி தமிழ்நாட்டில் பொருளாதார வசதியாக நீங்கள் மேன்மையடையாமல் எப்படி ஒரு தேர்தலை வென்றெடுக்க முடியும்? பொருளாதார வசதி இல்லைன்னா தேர்தலில் நிற்க முடியாது. இல்லை, நான் அப்படி இருக்கும்லாம் சொல்ல. மினிமம் பொருளாதாரம் வேணும்னு சொல்கிறேன். உங்களுக்கு 10 கோடி எடுத்துருவான்னு சொல்கிறேன். போஸ்ட் அடிச்சு உங்களுக்கு காசு வேணும்ல. 67 வந்த மாற்றல் மாதிரி, 77 வந்த மாற்றம் மாதிரி நாங்கள் 2026 மாற்றம் கொண்டு வரணும். 77க்கு முன்னாடி எம்ஜிஆர் அவர்கள் 30 வருஷம் போராட்டாருங்க. இப்போ விஜய் பண்ற அரசியல் தவறான அரசியல் நீங்க சொல்றீங்க. விஜய் அரசியலை இன்னும் பண்ண ஆரம்பிக்கலங்க. அவர் இன்னும் சினிமா பொதுக்கூட்டம்லாம் பண்ணிட்டு இருக்காருல்ல. சினிமா மாயையில அவர் இருக்காரு. அரசியல் நல்லா கேளுங்க. கரண்ட்டை கட் பண்ணு அப்படின்னு சொல்றப்ப தனிநபர் ஒருத்தர் ஊர்வலம் நடத்துறதா கரண்ட்டை கட் பண்ண முடியாது. எந்த மதிச்சொல் மாதிரி ஏறக்கூடாதுன்னு சொல்லி எழுதி கொடுத்துருக்காங்க. சர்ச்சு மேலே ஏறி நிற்கிறான். ரசிகர்கள் என்ன பண்ணுவான்? இப்போ எதுக்குப்பா விஜய் வந்திருக்காரு? விஜய் நாளைக்கு முதலமைச்சர். விஜய் தான் முதலமைச்சர். இப்போ விஜய் இப்போதான்ப்பா வந்திருக்காரு, இவர் என்ன பண்ண போறான்னு நீங்க சொல்லுப்பா. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. விஜய் தான் முதலமைச்சர். நான் விஜய் வந்து ஓட்டு கேட்குறேன். நான் கேட்க விஜய், நான் ஏன் விஜய்க்கு ஓட்டு போறேன் சொல்லுங்க. எனக்கு ஒரு காரணம் சொல்லுங்க. உன்னோட கல்யாண மண்டபத்தில் 1க்கு 4 கல்யாண மண்டபத்தில் எதனா ஒரு ரசிகருக்கு ஒரு நாள் ஃப்ரீயாக நீங்க கல்யாண மண்டபத்தை வாடகை விட்டுருக்கீங்களா? இல்லைல்ல. நீங்கள் ஸ்கூல் நடத்துறீங்களா இந்த சைடு, ஈசிஆர் சைடில், அந்த ஸ்கூலில் எதுனா இலவச நடுத்தர பெண்களோ இல்லை ஏழை மக்களுக்கோ படிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 10 சீட் ஒதுக்கி வச்சு படிக்க வச்சுருக்கீங்களா? இல்லை. இவர் மேக்கப் போட்டு பனையூரில் உட்காந்துருப்பான். அப்புறம் பையனை எல்லாரும் வரணுமா? அங்கே வந்துட்டு வந்துட்டீங்களா, உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு உங்கள் பிரச்சனை தீர்ந்துட்டு போயிடுங்க. ஜாக்டோ ஜியோ வாங்க, உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு உங்கள் பிரச்சனை தீர்ந்துட்டு போவோம். நீங்கன்னா ஏசுகிறானா? சேனல் 5 நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் இருப்பது அரசியல் விமர்சகர் வெங்கடேசன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் மேடம். நல்லா இருக்கீங்களா? சார், இப்போ விஜய் பிரச்சாரம் எடுத்தாலும் சரி, ஏதாவது பொதுக்கூட்டம் போட்டாலும் சரி, எப்பவுமே போட்டி எப்பயுமே டிஎம்கே டிவிகேன்னு சொல்லி சொல்றாரு. ஸோ ஏடிஎம்கேவா அவர் ஒரு பொருட்டா மதிக்கலையா, இல்லை ஏடிஎம்கே அப்படின்ற ஒரு கட்சி இருக்கிறத அவர் மறந்துட்டாரா? இல்லை, டிஎம்கேக்கும் டிவிகேக்கு தான் மேடம் போட்டி. அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அது நிறைய பேர் அது தெரியாமல் பொது வழியில் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா, அதிகமாக மக்களை ஏமாற்றுவது அதில் முதல் போட்டி வச்சா டிவிகேவா டிஎம்கேவா வச்சிங்கன்னா 2 பேரில் டிவிகே தான் அதிகமாக ஏமாத்துற மாதிரி தான் ஒரு கட்டமைப்பை உருவாக்குறாங்க. எதனா ஒரு பேசிக் அரசியல் நாலேஜ் இருந்தால் எவனா அப்படி பேசுவானா? இன்றைக்கு கிட்டத்தட்ட 1967லேருந்து இன்றைக்கு வரையும் கழகங்கள் மாறி மாறி இங்கே ஆட்சி செஞ்சுட்டு வராங்க. கிட்டத்தட்ட 6லேருந்து 7 முறை இங்கே ஏடிஎம்கே ஆட்சி செஞ்சுருக்கு. இன்றைக்கி எதிர்க்கட்சி தலைவராக மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 66 எம்எல்ஏவும் கூட்டணி சேர்த்து 70 எம்எல்ஏக்களோட உள்ளே இருக்கிறாங்க. கரண்ட்டாக அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கார், சட்டமன்ற தலைவராக இருக்கார். இந்த ஒருமே இல்லாமல் டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் போட்டினா அப்போ மக்களை ஏமாற்றுவதில் போட்டி யாருக்குன்னா டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் தான் சொல்லுவேன். டிஎம்கே ஆட்சிக்கு ஏமாத்துறாங்க, டிவிகே ஆட்சிக்கு வராமல் ஏமாத்துறாங்க. அதானே? இப்போ வானத்தை வில்ல வளைச்சிட்டு வர்றாரு. நாளைக்கு ஒரு சீஃப் மினிஸ்டர் ஆச்சுன்னா தமிழ்நாட்டுடைய 15 லட்சம் கடனை அடைச்சிருவார். அவர் சொத்தை வச்சு அடைச்சிருவாரா? என்ன தொலைநோக்கு திட்டம் இருக்குது? சும்மா நீட்டை தூக்கு, கச்சத்தீவை மீட்டு கொடு, இருமொழி கொள்கையை மாற்றுன்னு சும்மா 10ஆம் போக அப்படின்னு அடிச்சு விட்டு எதனா ஒரு செயல் திட்டம் வேணும் மேடம். அரசியல்னா என்னன்னு பார்த்தீங்களா? இப்போ 1967 அண்ணாதுரை ஆட்சிக்கு வரப்ப பல திட்டங்களை பொது வழியில் வைக்கிறார். ரூபாய்க்கு 100 படி அரிசி கொடுப்பேன் அப்படின்னார். நிச்சயமாக கொடுக்க முடியும் அப்படின்றது பொது வழியில் சொன்னார். அன்றைக்கி பக்தவச்சலம் ஆட்சி முடிச்சுட்டு வரப்போ பெரிய பஞ்சத்தில் இருந்துச்சு தமிழ்நாடு. அப்போ அரிசின்றது ஒரு கனவு பொருளாக இருந்துச்சு மக்களுக்கு சாப்பிட்றதுக்கு. அப்போ ரூபாய்க்கு 1 படி அரிசி நாங்கள் கொடுப்போம்னாரு. அது நிறைவேற்ற முடியல, அது அடுத்த கதை. எதனா ஒரு திட்டங்கள், ஒரு தொலைநோக்கு திட்டங்கள் உங்கள்கிட்ட இருக்கா? விசிலடிச்சாங்க குஞ்சுகளை வச்சுக்கிட்டு சனிக்கிழமை வீக்கெண்ட், அதாவது நீங்கள் இதனால் வரையும் என்ன பண்ணியிருந்தீங்க, ஒர்க்கும் பண்ணியிருந்தீங்க. ஒர்க்கும் முடிச்சுட்டு என்ன பண்ணுறீங்க, வீக்கெண்டுக்கு வந்துட்டீங்க. அது ஏன் சனிக்கிழமை வரைக்கும்னு கேட்டால் மற்றவங்களாம் வேலைக்கு போகணும், அமைப்புச்சாரா தொழிலெல்லாம் வேலைக்கு போவாங்க, அதனால் நாங்கள் சனிக்கிழமை வச்சுக்கணும். அது ரொம்ப ரொம்ப தவறானது. ஏன் தனி சனிக்கிழமை வச்சாங்க தெரியுமா? நிறைய பேருக்கு தெரியாது.
அவருடைய கூட்டத்திற்கு அதிகமாக வருபவர்கள் யாருன்னா விசிலடிச்சான் குஞ்சுகள் சொல்லுகிற இந்த 15 வயசுலேருந்து 20 வயசுக்குள்ள தான். இந்த 15லேருந்து 20லேருந்து 21 வயசு உள்ளது விசிலடிச்சான் குஞ்சுகள் பாதி பேர் ஸ்கூல் படிக்கிறவன், பாதி பேர் காலேஜ் படிக்கிறவன். விஜய் வராருன்னு தெரிஞ்சா அவன் என்ன பண்ணுறான், ஸ்கூல் யூனிஃபார்மோட வந்துடுவாங்க. ஸ்கூல் யூனிஃபார்மோட காலேஜ் போகாமல் வந்து நிற்பான். அப்போ ஒட்டுமொத்த மீடியா கவரேஜ் என்ன பண்ணுவான், ஸ்கூலுக்கு போகிறவரை விஜய் கெடுக்கிறாரு, அவங்க பேரண்ட்ஸு திட்டுவாங்க, இவர் என்ன மற்ற நாளில் வராமல் இன்றைக்கி வந்து பசங்களை வந்து கெடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு அவப்பேர் வந்துருன்ற ஒரே காரணத்துக்காக தான் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் வந்து வேலைக்கு போகணும், அதனால் நம்ம சனிக்கிழமை வந்து பொது வழியில் சொல்கிறாரு. என்ன ஒரு செயல் திட்டம் இருக்குது, என்ன ஒரு டேட்டா இருக்குது? டிஎம்கேக்கு மாற்று டிவிகேன்னு சொல்கிறதுக்கு என்ன டேட்டா இருக்குது உங்கள்கிட்ட? என்ன அப்போ டிஎம்கேல இருக்க 115 எம்எல்ஏ மாரி உங்கள்கிட்ட எம்எல்ஏ இருக்காங்களா? இல்லை ஏடிஎம்கேல இருக்க கூட 66 எம்எல்ஏ மாரி உங்கள்கிட்ட எம்எல்ஏ இருக்காங்களா? உங்கள்கிட்ட ஒரு வார்டு கவுன்சில் இருக்காங்களா? முதல்ல நீங்கள் வரை எலெக்ஷன் எதாவது சந்திச்சிருக்கீங்களா? முதல்ல டிவிகேக்கு ஒரு கட்சி சின்னம் இருக்கா? முதல்ல கேட்குறேன், கட்சி சின்னம் இருக்கா? டிஎம்கேக்கு உதயசூரியன் இருக்குது, ஏடிஎம்கேக்கு ரெட்டலை இருக்குது, பாஜகவுக்கு தாமரை இருக்குது. இப்போ டிவிகேக்கு என்ன சின்னம் இருக்குது? இன்னும் சின்னமே வாங்கலை. 68,000 பூத் இருக்குது தமிழ்நாட்டில். இப்போ நேற்று தான் தேர்தல் கமிஷன் சொல்லியிருக்கு 6,500 பூத் எக்ஸ்ட்ரா பண்ண போகிறோன்னு இருக்காங்க. கிட்டத்தட்ட 74,000 பூத்து தமிழ்நாட்டில் வரப்போகுது. 74,000 பூத்துக்கு 10 பேர் போட்டால் கூட 7,40,000 ரூபாய் அடிப்படை அரசியல் தெரிஞ்ச வேணும் உங்களுக்கு. பூத்து வேலைனா சும்மாவா? பிஎல்ஏனா சும்மாவா? பிஎல்ஓனா சும்மாவா? அந்த ஏரியாவில் யார் யார் இருக்காங்க, அவன் யார் யாருக்கு ஓட்டு போடுவோம், அவன் கரெக்டாக ஓட்டு போட்டானா அவனுக்கு வந்து ஃபார்ம் 17 நம்ம கையெழுத்து போடுறது தகுதியானதா, நமக்கு எல்லா விஷயங்களும் தெரியுமா, நம்மளை அவங்க ஏமாத்துறாங்கன்றது எல்லாத்தையும் கண்காணிக்கணும். சரி, இப்போ நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன். இப்போ அவர் வந்து டிஎம்கேக்கு மாற்றி வந்து டிவிகேன்னு சொல்கிறார்ல விஜய் சார், அவர்கிட்ட இருக்க மாவட்ட தலைவர்லாம் யார் யார்? மிகப்பெரிய ஒரு பொருள் செலவில் தேர்தலை எதிர்கொள்ள மாவட்ட தலைவரா? இங்கே பாருங்க, டி நேரில் அப்புன்னு ஒருத்தர் போட்டிருக்காரு, மாற்றுத்திறனாளி, என்னோட நண்பர் தான் அவர். அவருக்கு பொருளாதார வசதி எதுவுமே இல்லை. இன்றைக்கு தேதி தமிழ்நாட்டில் பொருளாதார வசதியாக நீங்கள் மேன்மையடையாமல் எப்படி ஒரு தேர்தலை வென்றெடுக்க முடியும்? பொருளாதார வசதி இல்லைன்னா தேர்தலில் நிற்க முடியாதுன்றீங்களா நீங்க? இல்லை, நான் அப்படி இருக்கும்லாம் சொல்ல, மினிமம் பொருளாதாரம் வேணும்னு சொல்கிறேன். உங்களுக்கு 10 கோடி எடுத்துட்டு வான்னு சொல்கிறேன். போஸ்ட் அடிச்சு உங்களுக்கு காசு வேணும்ல, உங்கள் பின்னாடி 4 பேரை கூட்டு போகிறதுக்கு காசு வேணும். நான் தேர்தல் 2 வாட்டி நின்றுருக்கேன், அதோட அனுபவத்தை சொல்கிறேன். மினிமம் நீங்கள் வந்து 2 கோடி எடுத்துருவாங்க, 15 கோடி இருக்கவங்க தான் எலெக்ஷனில் சீட் நான் சொல்ல வரலங்க. மினிமமான பொருளாதாரம் வேணுங்க. உங்கள் ஜாகிரபி லிமிட்டுகளுக்குள்ள நீங்கள் சென்றடைவதற்கான போஸ்டர்ஸ் வேணும், பேனர்ஸ் வேணும், டெய்லி நீங்கள் போய் ஒலிபெருக்கி மூலம் பிரச்சாரம் செய்யறதுக்கான ஒலிபெருக்கிக்கான பணம் வேணும், உங்கள் கூட 10 பேர் வரவனுக்கு நீங்கள் சாப்பாடு போடணும், பிரசுரம் வேணும், இன்னும் பல விஷயங்கள் இருக்குங்க. தேர்தலில் டெபாசிட் கட்டணும், எல்லாமே இருக்குல்ல. உங்கள் கூட நான் எலெக்ஷன் நிற்கிறப்ப என் கூட ஃபர்ஸ்ட் நாள் 10 பேர் வந்தான், 2ஆவது நாள் 5 பேர் வந்தான், 3ஆவது நாள் 3 பேர் வந்தான், 4ஆவது நாள் யாருமே வரல. ஏன்னா அவனுக்கு வேலை இருக்குங்க. நீங்கள் போய் நிற்கிறீங்கன்னா உங்கள் பின்னாடியே வரணுன்ற அவசியம் இல்லைல்ல. நல்லா கேட்டுக்குங்க. இப்போ என்ன பெரிய பிரச்சனைனா, பொருளாதார ரீதியாக மினிமமாக இல்லாதவங்களே தேர்தலில் நிற்க முடியுமா நிற்க முடியாதுன்ற ஒரு கண்டிஷன் ஒன்று. இதனால் வரை நீங்கள் தேர்தலில் நிற்கிறதுக்கு எதனா ஒரு முன் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கா? அது ஒன்று இருக்கலாம். இப்போ ஏடிஎம்கேவும் டிஎம்கேவோட இப்போ எம்ஜிஆர் அவர்கள் 1972 கட்சி ஆரம்பித்து 77 ஆட்சி பிடிச்சாரு. 72 அவர் வந்து திண்டுக்கல் இடைத்தேர்தலில் மாயத்தேவரை வச்சு வென்றெடுத்தார். 73 பாண்டிச்சேரியை பிடிச்சிட்டாங்க. சரிங்களா? அதற்கு முன்னாடி இருக்க வரலாறுகிட்டே போக மாட்டேன்றாங்க. 67 வந்த மாற்றல் மாதிரி, 77 வந்த மாற்றம் மாதிரி நாங்கள் 2026 மாற்றம் கொண்டு வரோம்னா, 77க்கு முன்னாடி எம்ஜிஆர் அவர்கள் 30 வருடம் போராடினாருங்க. இப்போ எடப்பாடி நீ தமிழக முதலமைச்சர் இருக்கிற ஸ்டேட்டாக வந்து முதலமைச்சர் ஆகிட்டாரா? கிளை தலைவர் ஆகிறாரு, மாவட்ட தலைவர் ஆகிறாரு, அதுக்கப்புறம் எம்எல்ஏ ஆகிறாரு, அதுக்கப்புறம் எம்பி ஆகிறார். ஒரு வாட்டி எம்பி ஆனார், ராஜ்யசபா எம்பியாக போகிறாரு, திருப்பி வராரு, எம்எல்ஏ ஆகிறாரு, ஐவருக்குள்ள இடம் பெறாரு, அம்மாவோட நன்மதிப்பை பெறாரு. இன்னும் எல்லா விஷயங்களையும் ஒவ்வொன்றா கடந்து ஒரு சூசிங் பாயிண்ட் வரப்போ இப்போ வந்து கிரிட்டிக்கலாக ஏடிஎம்கே இருக்குது. இப்போ யாரை சூஸ் பண்ணால் இதை வழி நடத்த முடியும்? ஒட்டுமொத்த இந்த ஏடிஎம்கே கூட்டத்தை ஒட்டுமொத்தமாக ஒருத்தர் தாங்கி நிற்க வழி நடத்துறதுக்கு யார் கரெக்டாக இருப்பாங்க? எவ்வளோ சீனியர்ஸ் இருக்கிறாங்க. திண்டுக்கல் சீனிவாசன் இருந்தார், பொன்னையன் இருந்தார், சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் அன்றைக்கு இவரால் தான் வழிநடத்த முடியும்னு ஒருத்தர் தேர்ந்தெடுக்கிற கேபபிலிட்டி அவர்கிட்ட இருந்தால் தான் அவர் கொடுத்தாங்க. அதனால தான் இன்றைக்கி வரை இந்த கட்சி அவர் கட்டில் இருக்கு. இன்றைக்கி எத்தனை பேர் பிச்சுக்கிட்டு போகிறாங்களே. நீ தினகரன் நாம் போய் தனி கட்சி ஆரம்பிச்சு போயிட்டாரு, சசிகலாமா நான் தான் போய் செல்லாருன்னு சொல்லி எழுதிட்டு இருக்காங்க. அந்த சைடு பார்த்தீங்கன்னா பழனிசாமி கேஸ் போட்டு அது ஒரு கேஸ் போயிட்டு இருக்கு. நீங்கள் ஓபிஎஸ் வெளியே போயிட்டாரு, பெங்களூருக்கு போய் டெய்லி கத்திட்டு இருக்காரு. 2-3 பேர் கத்தி போய் டிஎம்கேலே சேர்ந்துட்டாங்க. நேற்று மருதராஜ் போய் சேர்ந்துட்டாரு, மைத்ரேயன் போய் சேர்ந்துட்டாரு, அன்வர் ராஜா அவங்களாம் சேர்ந்து என்ன புண்ணியம்? அவங்க பின்னாடி நான் பெரிய கூட்டம் இருக்கா? இன்னைக்கு மருதராஜ் போய் சேர்த்தாரு. சிங்கமுனாரில் தோத்தவர் தானே அவரு, சிங்கமுனாரில் தோத்தவர் தாங்க அவர். இதே எடப்பாடி அவர்கள் சிங்கமுனார் நிற்கிறதுக்கு ஒரு சீட்டு கொடுத்தாருல. நீங்கள் நல்ல கரெக்டான தொகுதிக்கு வேலை செய்து தொகுதி மக்கள் நன்மதிப்பை பெற்றிருந்தால் நீங்கள் அந்த தேர்தலை வென்றெடுத்துருக்கலாம். ஏன் தோத்துக்கு? உங்கள் சொந்த தொகுதி, உங்கள் சொந்த மண்ணில் நீங்கள் தோக்குறீங்க. இப்போ நீங்கள் போனதுனால அதிமுக இழப்பா? இப்போ அன்வர் ராஜா ரிட்டையர்ட் வயசாகிடுச்சு, இப்போ அதிமுக ஒரு டிஎம்கே போயிட்டு அதிமுக இழப்பா?
இப்ப விஜய் பண்ற அரசியல் வந்து தவறான அரசியல் நீங்க சொல்றீங்க. விஜய் வந்து அரசியலை இன்னும் பண்ண ஆரம்பிக்கலங்க. அவர் இன்னும் சினிமா பொதுக்கூட்டம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காருல்ல. சினிமா மாயையில அவர் இருக்கார். அரசியல் நல்லா கேளுங்க. அரசியல் அதுல வந்து ரசிகர்கள் வேறு தொண்டர்கள் வேறு. இந்த கட்டமைப்புக்குள்ள வாங்க. ரசிகர்கள் வேறு தொண்டர்கள் வேறு. விஜய் கிட்ட இருப்பவர்கள் 99.9% ரசிகர்கள். ரசிகர்கள் சொல் பேச்சை கேட்க மாட்டாங்க, தொண்டர்கள் கேட்பாங்க. தலைவர் வரார் நில்லுன்னா நிற்கணும், தலைவர் வராரு மேடை ஏறக்கணும் ஏற மாட்டாங்க, தலைவர் வராரு எல்லாம் விலகி ஆம்புலன்ஸ் வழி விடனா டப்பு டப்பு டப்புன்னு வழி விடுவாங்க. பார்த்துருக்கீங்களா படத்தில் வர மாதிரி? தலைவர் சொல்லிட்டார், நீ முதல்ல போப்பா, என்ன இருந்தாலும் முதல்ல நீ வண்டி அனுப்புப்பா அப்படின்வாங்க. அந்த சொல்லுக்கு கட்டுப்பட்டது. ஏன்னா தலைவர் மேலே உள்ள பாசம், அந்த கமாண்டிங் பவர் அவங்களுக்கு இருந்துச்சு. ஜெயலலிதா மாட்டே இருந்துச்சு, நீ எடப்பாடி அவர்கிட்ட இருக்கு, சரிங்களா? ஆனால் தொண்டரை நீங்க என்ன சொல்றா கேட்க மாட்டான். விசில் அடிச்சாங்க குஞ்சு, நீ இதுல ஏறாதன்னு சொன்னா அப்ப ஏறுவான். ஒரு பாக்குற ஆர்வத்துல இதுல ஏறாத. இப்ப திருச்சியில் நடந்துச்சு, இப்ப திருச்சியில் நடந்துச்சுல, அவர் வந்து பொதுக்கூட்டம் பேச போறாரு. இப்ப திருச்சி கூட விட்டுருங்க, இப்ப நடந்தது பாருங்க, நாகப்பட்டினம் நடக்கிறப்ப ஒரு 20 சரத்துகள் கொடுக்குறாங்க. அந்த கமிஷனர் சொல்றாரு, இந்த 20 கண்டிஷன் நீங்க ஃபாலோ பண்ணி தான் நீங்க இது நடத்தணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இந்த 20 கண்டிஷன் ஃபாலோ பண்றப்ப அதுல புதுசா ஒன்று சொல்றாங்க. அந்த மாவட்டத்தில் ஒரு லெட்டர் கொடுக்குறாரு. ஐயா விஜய் சார் வராரு, நீங்கள் 20 கண்டிஷன் கொடுத்துட்டீங்க, அதிகபட்சம் நாங்கள் கேட்குற ஒரு கோரிக்கையை நீங்கள் நிறைவேற்றணும். என்னன்னா விஜய் வரப்ப அங்கே இருக்கக்கூடிய கரண்ட்டை கட் பண்ணுங்க. அதுக்கு வந்து மாநிலம் ஒத்துக்கல, கமிஷன் ஒத்துக்க மாட்டாங்க. தனிப்பட்ட ஒரு விஜய்க்காக ஒட்டுமொத்த ஊரோட கரண்ட்டை கட் பண்ணுவாங்களா? அப்போ விஜய் வராரு கரண்ட்டை கட் பண்ணுங்க நீங்கள் லெட்டர் கொடுக்குறீங்கன்னா உங்களுடைய விசில் அடிச்சாங்க கொஞ்சம் உங்களால் கட்டுப்படுத்த முடியலன்னு தானே அர்த்தம். நான் சொல்கிற பாயிண்ட் உங்களுக்கு விளங்குதா? நீங்கள் என்ன பண்ணோம்? எங்கள் தொண்டர்கள் நாங்கள் சொல்கிறது கேட்பாங்க, கரண்ட்டை பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க. ஏப்பா யாரும் மின்கம்பத்தில் ஏறக்கூடாதுப்பா, விஜய் சார் வரப்போ யார் வந்து கரண்ட் மேலே ஏறி எவனோ சாக்கை கட்சி செத்தான பெரிய பிரச்சனையோட ஏறக்கூடாதுன்னு அந்த கண்ட்ரோல் பண்ண முடியும்னு அவங்களே அது முடிவுக்கு வராங்களே. இப்போ ஒத்துக்கல, அது வேற விஷயம். கரண்ட்டை கட் பண்ணு அப்படின்னு சொல்கிறப்ப தனிநபர் ஒருத்தர் ஊர்வலம் நடத்துறதுக்காக கரண்ட்டை கட் பண்ண முடியாது. எந்த மதிச்சொல் மேலே ஏறக்கூடாதுன்னு சொல்லி எழுதி கொடுத்துருக்காங்க. சர்ச்சு மேலே ஏறி நிற்கிறான், கோயில் கோபுரங்களை ஏறி நிற்கிறான், ஏறி நிற்கிறான், கோயில் கோபுரத்தில் ஏறி நிற்கிறான், கல்யாண மண்டபத்தோட பதில் சோலை ஏறி இடிஞ்சு விழுந்து அந்த கல்யாண மண்டபமே இடிஞ்சு விழுந்துருச்சு. கிரேனில் மாலை போடக்கூடாதுன்னு சரத்துக்களை சொல்கிறாங்க. கேனில் நான் வந்து நீ சொன்னாலும் நான் போடுவேன், கேனில் மாலை போட்டு நீங்கள் 5 பேர் கேஸ் வாங்கிட்டு இருக்கான். இந்த 5 பேருக்கு நீங்கள் அவங்க நீதிமன்ற அவமதிப்பு போயோ கேஸ் எஃப்ஐஆர் போட்டாங்கன்னா அவங்க போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுக்கு அலையணுமா இல்லையா? இவர் விஜய் கடந்து போயிட்டாருங்க. அவன் ஆர்வம் மிகுதியாக பண்ணதில் கேஸ் வாங்குறானுங்க. கேஸ் வாங்கினா எவ்வளோ தலைவலி தெரியுமா? கேஸ் அது அரசியல் இருக்கவங்களுக்கு தான் தெரியும். ஒரு வாட்டி கேஸ் வேண்டாம், திருப்பி போய் பார்க்கணும். எஃப்ஐஆர் ஃபைல் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து வாரண்ட் இஷ்யூ ஆச்சுன்னா ஜெயிலுக்கு போகணும். அது இல்லைன்னா கோர்ட்டில் போய் பார்த்துன்னா ஜாமீன் வாங்கணும். பெரிய ப்ராசஸுங்க அது. இதெல்லாம் விசிலடிச்சாங்க கொஞ்சம் ஒன்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன் கண்ட்ரோல் பண்ணணும்னா அவன் யாரும் தொண்டன் கிடையாது, அவர் எல்லாரும் ரசிகர்கள். ரசிகர்கள் என்ன பண்ணுவான்? இப்போ எதுக்குப்பா விஜய் வந்திருக்காரு, விஜய் நாளைக்கு முதலமைச்சர், விஜய் தான் முதலமைச்சர். இல்லைப்பா விஜய் இப்போதான்ப்பா வந்திருக்காரு, இவர் என்ன பண்ண போறான்னு நீங்கள் சொல்லுப்பா. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, விஜய் தான் முதலமைச்சர். உங்களுக்கு பிளாங்காக இருப்பாங்க. அவங்க வீட்லேயும் போய்ட்டாமா, அவர் மோடி இது பண்ணிட்டாருமா, எடப்பாடி எதை பண்ணிட்டாருமா, ஸ்டாலின் இதை பண்ணிட்டாருமா, விஜய் தான் முதலமைச்சர், நீங்கள் விஜய் தான் ஏன் ஓட்டு போகணுன்றது பேஸ் இல்லை. இப்போ விஜய் அவர்களுக்கு காரணம் தெரியாம விஜய் பிளாங்க். இப்போ விஜய் அவர்களுக்கு வந்து நான் ஓட்டு போடணும்னு வச்சுக்கேன். நான் விஜய் வந்துட்டு ஓட்டு கேட்குறேன். நான் கேட்குறேன் விஜய் அவர்களுக்கு, நான் ஏன் விஜய்க்கு ஓட்டு போடணும் சொல்லுங்க, எனக்கு ஒரு காரணம் சொல்லுங்க. நான் ஏன் விஜய்க்கு ஓட்டு போடணும்? இன்னைக்கு மோடிஜி அவர்கள் திட்டங்களால் இங்கே எவ்வளோ பேர் பயனடைஞ்சிருக்காங்க. முத்ரா லோனம், ஆவாஸ் திட்டம், தூய்மை திட்டம், கரீப் கல்யாண் யோஜனா திட்டம், திட்டங்களை பயனடைந்த பயனாளிகள் இந்த திட்டத்தின் மூலம் நாங்கள் பயனடைஞ்சிருக்கோம், ஓட்டு போடுறோம். எடப்பாடி அவர்கள் ஜெயலலிதா அம்மா கொண்டு வந்த திட்டம் தான் இன்னைக்கு அது இவங்க மழுகடிச்சு பண்ணிட்டாங்க. டிஎம்கே இலவச ஸ்கூட்டி கொடுத்தாங்க, தங்கத்தில் தாலி கொடுத்தாங்க, தொட்டில் கொடுத்து பல திட்டங்கள் கொடுத்தாங்க, அம்மா உணவங்க எல்லாமே. அந்த திட்டத்தில் பயனடைந்தவர்கள் தான் அவங்க ஓட்டளிச்சாங்க. நல்லா தெரிஞ்சுங்க, அந்த திட்டத்தில் பயனடையணும். நீ சொத்தை வச்சுக்கிட்டே இப்போ வரதராஜ முதலியார்னு ஒருத்தர் வந்து 600 கோடி ரூபா சொத்தை வந்து நம்மளுடைய தமிழ்நாடு மக்கள் எழுதி கொடுத்து செத்தார, நீங்களும் சொத்தை எழுதி கொடுத்துருக்க விஜய் கேட்குறேன். பசும்பொன் முத்துராமலிங்க தேவரையா தன்னுடைய எல்லா சொத்தையும் எழுதி கொடுத்தாரு நம்ம தமிழக மக்களுக்கு. நீ எதனா எழுதி கொடுத்துருக்கியா? சுதந்திர தேவ போராட்டத்துக்குன்னு வாவசி சிதம்பரம் சொத்தையை வந்து கடைசியில் எதுவுமே எல்லாம் மன்னனுக்கு கடை வச்சு தன்னுடைய வாழ்வில் சுதேசி கப்பல் விட்டார் வாவி சிதம்பரம். அது மாதிரி என்ன சொத்தை எழுதி கொடுத்துருக்கியா? உன்னோட கல்யாண மண்டபத்தில் 1க்கு 4 கல்யாண மண்டபத்தில் எதனா ஒரு ரசிகருக்கு ஒரு நாள் ஃப்ரீயாக நீ கல்யாண மண்டபத்தை வாடகை விட்டுருப்பீங்களா? இல்லைல்ல. நீங்கள் ஸ்கூல் நடத்துறீங்களா இந்த சைடு ஈசிஆர் சைடில், அந்த ஸ்கூலில் எதுனா இலவச நடுத்தர பெண்களோ இல்லை ஏழை மக்களுக்கோ படிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 10 சீட்டு ஒதுக்கி வச்சு படிக்க வச்சுருக்கீங்களா? இல்லை. நான்லாம் உங்ககிட்ட இருக்கிறதுலே உங்களால் பண்ண முடியல. உங்ககிட்ட இருக்குது, நான் தனியாக செய்ய சொல்ல. உங்ககிட்ட கல்யாண மண்டபம் இருக்குது. என்னோட மண்டபத்தில் வருஷத்துக்கு 15 விஜயோட ரசிகர்களோட திருமணங்களை இலவசமா நடத்திக்கலாம். போடு யார் வேணும்? நான் இங்க ஸ்கூல் நடத்துறேன், எஸ்எஸ்சி தான் அதுக்கு சேர்மனா இருக்கா. இந்த ஸ்கூல் நடத்துறோம், சிபிஎஸ்சி பள்ளிக்கூடம். இதுல வந்து ஒரு கிளாஸுக்கு 5 பேர் வந்து ஏழை மாணவர்கள் நான் இலவசமா சீட்டு தரேன், அவங்க இலவசமா படிக்கட்டும். சொல்ல முடியாதா? அப்படி என்ன செஞ்ச? நீ என்ன செஞ்ச? நான் எதுக்கு உனக்கு ஓட்டு போடணும்? அதிமுக
பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பொதுக்கூட்டத்துல சொல்லியிருக்காரு, திமுக ஆட்சி காலத்துல வந்து கிட்னி திருட்டு நிறைய நடந்துட்டு இருக்கு. அதுவும் கிட்னி திருட்டு கிடையாது, முறைகேடுன்னு சொல்லுங்க, திருட்டுன்னு சொல்லக்கூடாது. கிட்னி திருட்டு முறைகேடுங்க அது. அப்படிதான் மால் சொல்றாரு, நீங்க கிட்னி திருடுன்னு சொல்லாதீங்க, முறைகேடுன்னு சொல்லுங்க. ஏன் அப்படி சொல்றீங்க? நோயாளி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்கன்னா கிட்னி முறைகேடுனே வச்சுப்போம். கிட்னி அவர் சொல்ற காமெடி தான், அது காமெடி தான் சொல்றேன். அதுக்கு வந்து திமுக எம்எல்ஏக்கள் கண்ட்ரோல்ல இருக்க ஹாஸ்பிட்டல்ல தான் இதெல்லாம் நடக்குது. ஆனா அவங்கள காப்பாத்துறதுக்கு திமுக தலைமையகம் வந்து என்னன்னா உச்சநீதிமன்றம் வரைக்கும் போறாங்க. அதாவது ஒரு விஷயம் தெளிவா தெரிஞ்சுங்க, திமுக வந்து வார்த்தை ஜாலங்கள்ல வல்லவர். இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து நாங்கள் வந்து 9.44 ஜிடிபியில் ஏற்றிட்டோம் இந்தியாவில், நாங்கள் தான் வந்து நம்பர் ஒன் சொல்லிட்டு இருக்காங்க. நான் சொல்கிறேன், திமுக இன்னைக்கு இந்தியாவிலே நம்பர் 1 எதில் தெரியுமா? கல்லீரல் திருட்டில், கிட்னி திருட்டில், நாய்கடியில் அதிகமாக நாய்கடியில் சாவது தமிழ்நாட்டில் தான், அதிகமாக ஆக்சிடெண்ட்டில் சாவது தமிழ்நாட்டில் தான், அதிகமாக தற்கொலையில் சாவது தமிழ்நாடு. இது எல்லாமே நம்பர் ஒன் சொல்கிறேன். இது எல்லாமே நம்பர் 1. நம்ம அதிகமாக கடன் வாங்குறதுல நம்ம தான் நம்பர் 1, அதிகமாக வட்டி கட்டுறதுல நம்ம தான் நம்பர் 1. இன்றைக்கு காலையில் வந்து ஒரு செய்தி உங்கள்கிட்ட பகிர விரும்புகிறேன். அதாவது வரியை இப்போ உபரி வரியில் நம்ம எந்த இடத்துலமா இருக்கோம்? 27 இடத்துல இருக்கோம். பின்தங்கிய மாநிலம் சொல்லுகிற யூபி எந்த இடத்துலமா இருக்கு? உபரி வரி வாயில 1ஆம் இடத்துல இருக்கு. அதாவது இன்றைக்கு நாம் கடனை வாங்கி எல்லாருக்கும் என்ன பண்ணுறோம்? ஊதியம் கொடுக்கும், கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு வந்து சம்பளம் கொடுக்குவோம், மானியம் கொடுக்கும் தான் அந்த கடனை வாங்கிட்டு இருக்கோம், தவிர உருப்படியான எந்த விஷயம் பண்ணலன்றதை இன்னைக்கு சிஏஜி ரிப்போர்ட் சொல்லுது. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க? கிட்னியை திருட்டுன்னு சொல்லி நீங்கள் வந்து எங்களை கலங்கப்படுத்தாதீங்க, முறைகேடுன்னு சொல்லி பழகுங்க. யாருன்னா நோயாளி வந்தாங்கன்னா அவனை நோயாளின்னு சொல்லிடாதீங்க, மருத்துவ பயனாளிகள்னு சொல்லுங்கள். எப்படி அடிக்கிறானுங்க பாருங்க. உள்ள நோயாளி வந்து அவன் பயனாளியா? அவனே நெஞ்சு வலிக்குது, கால் வலிக்குது, கை வலிக்குது தான் நோயாளி கிடையாது. நீ பாப்பா உட்காருப்பா, நீ பயனாளிப்பா, நான் பயனளிக்கிறேன், நீ பயனாளிப்பான்னு. அப்போ ஒரு அம்மாவை கூட்டிகிட்டு போய் நாமக்கல் மாவட்டத்தில் பள்ளிப்பாளையத்தில் கந்து வட்டி அதிகமாக இருக்குன்னு சொல்லி கந்து வட்டி கட்ட முடியலன்னு சொல்லி ஒரு அம்மா தன்னுடைய கிட்னியை விற்க வராங்க. அந்த அம்மாவை டெஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு கிட்னியை அந்த இவங்களுக்கு கிட்னி கொடுக்குற ஆளுக்கும் இவங்களுக்கும் பிளட் மேட்ச் ஆகலை. சரி வந்துச்சு, இந்த அம்மாவை திருப்பி அனுப்பக்கூடாது, நம்ம வட்டி காசு போயிட்டோம்னா கல்லீரலில் திருடிட்டு விட்டுருக்கானுங்க. எப்படி பாருங்க, கிட்னியை எடுக்க போயிட்டு கிட்னி மேட்ச் ஆகலன்னு கல்லீரல் எடுத்து அந்த அம்மாவுக்கு ரொம்ப நாள் கழிச்சு தான் இப்போ கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதற்கு முன்னாடி இந்த சிறுநீரகம் மாற்று அறுவை சிகிச்சையை தமிழ்நாட்டில் அதிகமாக பண்ணி இந்த கிட்னி முறைகேடில் ஏற்படுத்தியது யாருன்னா, திருச்சியினுடைய மாவட்ட தலைவராக இருக்கக்கூடிய KN நேருனுடைய உறவினர் தனலட்சுமி மருத்துவக் கல்லூரியினுடைய மேலாளர் இருக்கக்கூடிய சீனிவாசனுடைய பையன், மஞ்சநல்லூருடைய எம்எல்ஏ இருக்கக்கூடிய கதிரவன். இவ்வளோ டேட்டாவாக சொல்கிறோம் அவங்களுக்கு. யாருன்னு உங்களுக்கு சொல்லிட்டேன், கதிரவன். அந்த கதிரவனை போயிட்டு, ஏங்க இந்த மாதிரி உங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து கிட்னி திருடு நடந்துட்டு இருக்குன்னா, ஏங்க ஒரு கிட்னிலாம் திருட முடியாதுங்க, கிட்னி திருடுறது பெரிய ப்ராசஸுங்க. நாங்கள் வந்து இங்கே ரோஸ் ராயில் காரில் வரணும்னா இங்கே இருக்கோம் எல்லா கிட்னியும் திருடாதாங்க வர முடியும் அப்படின்னு சொல்லி நக்கலாக பதில் சொல்கிறார் அவர். நல்லா கேட்டுக்கோங்க. அப்போ இந்த கல்லூரியில் கிட்னி திருடி நடந்திருக்கு. திருச்சியில் சிதார் மருத்துவமனைன்னு இருக்குது, அதுலேயும் கிட்னி திருடி நடந்திருக்கு. 2 கிட்னி திருடு நடந்ததை நீங்கள் விசாரித்து அந்த கல்லூரியை மூடணுமா இல்லையா? ஒரு நல்ல அரசாக இருந்தா இவங்க என்னமா பண்ணுறாங்க? அந்த இனிமேல் தமிழக சுகாதாரத்துறை ஒரு ஆர்டர் போடுது, இனிமேல் சிதார் மருத்துவமனையிலையும் தனலட்சுமி மருத்துவக் கல்லூரியும் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைகள் பண்ணுவதற்கு தடை போடுகிறோம். எப்படி? நீ எந்த ஆப்ரேஷன் வேணா பண்ணிக்கலாம். அப்போ என்ன அர்த்தம்னா, இனிமேல் அந்த ஹாஸ்பிட்டலில் போனால் கிட்னியை மட்டும் திருடாத, அதுக்கு தடை போட்டோம். கல்லீரலை திருடிக்க, கண்ணை திருடிக்க, வேற என்ன உனக்கு கணையம் கிடைச்சா திருடிக்க, எதை வேணா திருடிக்க, ஆனால் திருநீரும் திருடக்கூடாது. அப்படிதான் தமிழக அரசு சொல்லுதான். நான் கேள்வி கேட்குறேன். இது வந்து சென்னை உயர்நீதிமன்றம் ஆனந்த் வெங்கடேசன் நீதியரசர் அவர்களால் வழக்கை எடுத்து இந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு கல்லீரல் முறையீடு நடந்திருக்கு, கிட்னி திருட்டு நடந்திருக்கு, சிறுநீர் மாற்ற விஷயத்தில் பண்ணதுக்கு நீங்கள் ஆக்ஷன் எதுவுமே எடுக்கலன்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு குழு போடுது. யாரு? ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு குழு போட்டு இது விசாரிச்சு எனக்கு அறிக்கை கொடுக்குன்னு சொல்றா. இந்த குழு விசாரிக்க கூடாதுன்னு எங்க போறாங்க? உச்ச நீதிமன்றம் போகுது, திமுக போகுது. அப்ப யாரை காப்பாத்துற வேலை? யாரை காப்பாத்துறீங்க? நீங்க குற்றவாளிகளை நீங்க காப்பாத்துறீங்க. உங்க கட்சியினுடைய மனுஷனுடைய எம்எல்ஏவோட இருக்கக்கூடிய கதிரவனை நீங்க காப்பாற்றுறீங்க. தனலட்சுமி மெடிக்கல் காலேஜ் ஓனர் சீனிவாசன் நீங்க காப்பாத்து. இப்பதான் அவர் தாண்டார் காலேஜ் வாங்கினார் அவர். அப்ப தேர்தலுக்கு அவங்க அதிகமா நிதி தருகிறார்களா? கேள்வி வைப்பலாம். நாங்க சிதார் மருத்துவமனை காப்பாற்ற வேண்டிய கட்டம் எதுக்கு திமுக? எதுக்கு சிதார் மருத்துவமனை காப்பாத்துறீங்க? கிட்னி திருடுறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுல. இந்த கல்லூரியில் தான், இந்த மருத்துவமனையில் தான் 12 பேர் கிட்னியை திருடி இருக்காங்க, சிறுநீரக மாற்று அறுவை பண்ணிருக்காங்க. டேட்டா இருக்குல்ல. மூட ஹாஸ்பிட்டல
ஏன் நீ திறந்து வச்சிருக்க ஹாஸ்பிட்டல்? ஏன் மூடாம வச்சிருக்காங்க? அப்போ இவங்களுக்கு தேர்தல் நிதி அதிகமாக பணம் தருவாங்க. இவருடைய கட்சிக்கு நெருக்கமான நேரு தான் அவருடைய சொந்தக்காரு. அந்த நேருடைய சொந்தக்காருடைய பையன் தான் கதிரவன், அந்த கட்சியினுடைய எம்எல்ஏவே. ஒரு எம்எல்ஏவே சொல்றாங்க, உன் கிட்னியெல்லாம் திருநாங்க நாங்கள் ரோஸ் கார் அப்படின்னு. இங்க என்ன எதிர்ப்பு பொருள் ஆட்டினாங்களா? நம்ம கடைசியில் நமக்கு வழிகாட்டு எங்க இருக்கு, நமக்கான தீர்வு எங்க இருக்கு? நீதிமன்றம் தானேங்க. அப்ப நீதிமன்றத்தில் போய் கேஸ் போட்டு நீதிமன்றமே ஒரு குழு அமைச்சா அந்த குழு செயல்படக்கூடாது, நீ உச்ச நீதிமன்றத்தை தடை வாங்குறனா அப்ப நீ குற்றவாளி தானே. நீ தானே குற்றம். உன்னுடைய குற்றம், உன் உடம்பில் குற்றம் இருக்குனால தானே குறுகு இருக்குது. நீ எதுக்காக தடை வாங்குற? கருணாநிதி சிலையை திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய வள்ளியூரில் வைக்கக்கூடாது, 30 லட்சம் செலவில் அரசு பணத்தை வீணாக கூட சென்னை உயர்நீதிமன்றம் ஆர்டர் போடுது. நீங்கள் இலவசம் கொடுக்குறது, உங்களுக்கு பணம் இருக்குது, நர்ஸுங்களுக்கு பணிக்கொடை கொடுக்குறதுக்கும் நர்ஸுங்களுக்கு சேலரி கொடுக்குறது உங்களுக்கு பணம் இல்லை, அவங்க நிரந்தரமாக்க பணம் இல்லை, அவங்க போராட்டம் பண்ணுறான்னு ஒரு சென்னை உயர்நீதி குட்டு வச்ச பிறகு நாங்கள் திருநெல்வேலியில் போயிட்டு வள்ளியூரில் கலைஞருடைய அலங்கார வளைவும் சிலையும் திறப்போன்னு சொல்கிறப்ப சென்னை உயர்நீதிமன்றம் மக்கள் காசை எடுத்து நீங்கள் செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு தடை வச்சா சிலையை திறப்போன்னு உச்ச நீதிமன்றம் போகிறாங்க. எப்படி பாருங்க. இங்கே நீங்கள் தூய்மை பணியாளர்கள் இன்னைக்கு வரைக்கும் கேஸ் வாங்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வரையும் அவங்களுக்கு தீர்வு இல்லைங்க. அவங்க ரிப்பன் படியில் உட்காந்தா தூக்குறாங்க, கல்யாண மண்டபத்தில் உட்காந்தா தூக்குறாங்க, பல்லூர் கூட்டத்தில் உட்காந்தா தூக்குறாங்க, பனல் மலையில் உட்காந்தா தூக்குறாங்க, சேப்பாக்க விருதுநகர் மலை உட்காந்தா தூக்குறாங்க, சிங்கார வேலை திருநிலை உட்காந்தா தூக்குறாங்க. எங்கே தான் அவங்க போராட்டம் பண்ணுவாங்க? எதிர்த்து அடிக்க திராணி இல்லாதவர்கிட்ட போய் உன் வீரத்தை காட்டுறீங்க. உங்களுக்கு வீரனா? இது ஒரு அரசாங்கமா? நான் கேட்குறேன், இது ஒரு அரசாங்கமா? எதிர்த்து அடிக்க திராணி இல்லாதவங்க தானே அவங்க. படிப்பறிவு இல்லாதவங்க. இன்றைக்கு எந்த வேலையை செய்வதற்கும் மாற்று ஆட்கள் இருக்காங்க. தூய்மை பணியாளர்களுக்கு மாற்று உங்களுக்கு கொடுக்க முடியுமா? நீங்க சத்துவ பணியாளர்கள் நீ வேலையை எடுத்துட்டா இன்னும் 2 பேர் சத்துவ பணியாளர்கள் வருவாங்க. தூய்மை பணியாளர் வேலை 10 லட்சம் ரூபா கொடுத்தா நீ செய்வியா? நான் சொல்றேன், தூய்மை பணியாளர் வேலை எடுத்துட்டு இன்னொருத்தனை கூப்பிட்டு நீங்க செய்ய முடியுமா அவங்களால? அது எவ்வளவு ஒரு கடினமான பணி. அவங்களுக்கு சம்பளத்தை குறைச்சி அதை மாத்தியானா அந்த கம்பெனி ஆந்திராவை சேர்ந்து அந்த கம்பெனிக்கு நாங்கள் ராம்கோவோ ராம்கி கம்பெனி அதுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். இன்றைக்கு வரையும் அந்த கம்பெனிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இவர்கள் வெளியில் சொல்கிறாங்க நாங்கள் கார்பெட்டை எதிர்ப்போம், அதானி எதிர்ப்போம், அம்பானி எதிர்ப்போம். நீ இங்கே இருக்கக்கூடிய ராம்கி எதுக்கு துப்பு இல்லை உங்களுக்கு? இன்னைக்கு வரையும் தூய்மை பணியாளர் போராடுறாங்க இல்லையா? இந்த தூய்மை பணியாளர்களுக்கான அந்த போராட்டத்தை கூட விஜய் அவர் இழிவுபடுத்தினாருங்க. நீங்கள் போராடுறீங்க ஒரு இடத்துல, நான் அங்கே வரணுமா? நான் தானே வரணுங்க. தோளோட தோல் இருக்கணும்ல. உங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்யல. நீங்கள் சாப்பிட்டீங்களாம்மா? காலிலேருந்து போராடுறீங்க. இந்தாங்கம்மா என்னுடைய கட்சி சார்பாக எல்லாருக்கும் சாப்பாடு முதல்ல சாப்பிடுங்க. மழை பெய்கிற மாதிரி நான் டென்ட் அடிச்சுறேன், இந்தம்மா அந்த ட்ரெஸ்ஸை வச்சுக்கோங்க, போட்டுவிட்டு இருங்க. சட்ட ரீதியாக என்னவோ எங்களுடைய லாயர்ஸ் இங்கே விட்டு போகிறேன், அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. கமிஷனர்கிட்ட நானும் பேசுகிறேன், முதலமைச்சர்கிட்ட தனிப்பிரிவில் போய் நானும் மனு கொடுக்குறது. தூய்மை இதுதானங்க ஒரு அரசியல் கட்சியினுடைய பண்பு. இவர் மேக்கப் போட்டு பனையூரில் உட்காந்துருப்பான், அப்புறம் பேன எல்லாரும் வரணுமா? அங்கே வந்துட்டு வந்துட்டீங்களா, உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு உங்கள் பிரச்சனை தீர்ந்துட்டு போயிடுங்க. ஜாக்டோஜியோ வாங்க, உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு உங்கள் பிரச்சனை தீர்ந்துட்டு போ. நீங்கள் ஏசுகிறானா? என்ன ஒரு அரசியல் தன்மை, அரசியல் திமிருது. அரசியல் திமிரு நான் சொல்றாங்க, திமிரு நான் சொல்லுவேன். மக்களோடு மக்களால் கலக்காதவன் தலைவனாக ஆகவே முடியாதுங்க. நீங்க பெருந்தலைவர் காமராஜ் கக்கன்ல இருந்து எம்ஜிஆர்ல இருந்து கருணாநிதியில இருந்து ஜெயலலிதா அனைவரும் மக்களோட மக்களா ஒன்றா நின்னவங்க. மாற்று இருக்காங்க. அதுல நாங்க வந்தா கூட்டம் கூடிரும். அப்ப கூட்டம் கூடிரும் எதுக்கு? அனிதாவுக்கு போய் நைட்டு போய் உட்காந்து அழுத? அனிதா செத்தாங்களா நீட்டுக்கு? நைட்டு அர்த்தராத்திரில போய் ஏன் அழுத? அன்னைக்கு கூட்டம் கூடாதா? துப்பாக்கி சூடுக்கு போய் நான் போய் எல்லாருக்கும் போய் ஆறுதல் சொல்றேன்னு சொல்லி போனியே, கூட்டம் கூடாதா? எல்லா இடத்துலையும் கூட்டம் கூடும்ல. கூட்டம் கூடுனா கூட்டத்தை மீறி தான் நீ பண்ணணும். அரெஸ்டாவே ஜெயிலுக்கு போ. அரசியலுக்கு வர வந்தா அவனுக்கு இங்க பஞ்சு மெத்தைகள் கிடைக்காது, பஞ்சு மெத்தைகள் கிடைக்காது. அரசியலுக்கு வர ஆசைப்பட்டீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய அரசியல் தலைவர் அனைவரும் சிறைவாசம் அனுபவித்தவர்கள் தான். எல்லா கட்சியாரையும் சேர்த்து தான் சொல்றேன் நான். சும்மா ஈஸி கிடையாது அரசியல். கூட்டம் கூடிரும் கூடிரும்னா கூட்டம் கூட தான் செய்யும். கூட்டத்தை மீறி தான் நீங்கள் பிரச்சாரம் பண்ணணும். அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் கேஸ் வாங்கி நீங்கள் இப்போ அரெஸ்ட் பண்ணால் போய் கல்யாண மண்டபத்தில் உட்காருங்க. இதனால் வரையும் தாவேக்காவை சேர்ந்து ஒருத்தர் அரெஸ்ட் ஆகி காலையில் கல்யாண மண்டபத்தில் உட்காந்து 3 வேளையும் சாப்பிட்டு சாயங்காலம் 9 மணிக்கு வெளில வந்தான்னு சரித்திரம் இருக்காங்க. கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆச்சு இல்லைங்க, 2 வருஷம் ஆச்சு. நான் எத்தனை வாட்டி போய் அரெஸ்ட் ஆயிருக்கேன் தெரியுமா போராட்டத்தில்? இதுவரையும் ஒரு தாவேக்கா தொண்டன் சார் எங்களை அரெஸ்ட் பண்ண. நான் சொல்றது அரெஸ்ட் ஆகி எஃப்ஐஆர் போட்டு மேஜிஸ்ட்ரேட்டை ஆஜர் பண்ணி 15 நாள் ரிமாண்ட்லாம் போல. கடலூர் சிறையோ புழல் சிறையோ வேலூர் சிறையோ அது உள்ள வரல. காலையில் அரெஸ்ட் ஆகி உங்களை பஸ்ஸில் மாநகர பேருந்தில் ஏற்றுவானுங்க. அப்படியே சென்னை ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு எந்த மண்டபம் தேடுவானுங்க. தேடி எடுத்து மண்டபத்தில் இறக்கி விட்டுருவானுங்க. காப்பி டிஃபன் எல்லாம் கொடுப்பானுங்க. சாப்பிட்டு நீங்கள் கதையெல்லாம் பேசிட்டு உங்களோட நேம் அட்ரஸ் வாங்கிட்டு சாயங்காலம் கமிஷன்ட்டு ஃபோன் வரும் அருண்ட்டு சார் விடலாமா வேறு என்ன பிரச்சனை இருக்கா விடலாம் விட்டுருங்கன்னு சொன்னால் ஒரு 8 மணிக்கு மேலே எல்லாரையும் விட்டுட்டுவாங்க. இந்த குறைந்தபட்சம் அரெஸ்ட் ஆகுது தாவேக்கா தொண்டர்கள் யாருன்னு ஆயிருக்காங்களா? அப்புறம் என்ன டேஷுக்கு இவர் டிவிகேவும் டிஎம்கேவும் தான் போட்டின்னு சொல்றாருன்னா அப்போ அரசியல் எந்த ஒரு அடிப்படை அறிவு அந்த கட்சிக்காரங்க இல்லைன்றதான் பரிசுத்தமான உண்மை. சரி, இன்னைக்கு காலையில் செய்தி ஒன்று, திருநின்ற ஊர் அந்த இடத்துல அதிகமான
பாதாள சாக்கடையெல்லாம் தோண்டி போட்டு அப்படியே வந்து மூடாம அப்படியே வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதனால மக்கள் வாழ்ற இடத்துலலாம் வந்து கழிவு நீர் போயிட்டு இருக்கு. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ஏடிஎம்கே கவுன்சிலர் இருக்கிற ஏரியாவில் வந்து அந்த கழிவு நீர்லாம் போற மாதிரி மாற்றி விட்டுருக்காங்க. இதை தட்டி கேட்ட அந்த ஏடிஎம்கே கவுன்சிலரை வந்து கவுன்சிலரையும் அவங்களோட கணவரையும் வந்து கட்சிக்காரங்க தாக்கியிருக்காங்க. ஸோ அதை பற்றி உங்களுடைய கருத்து? அதாவது இப்படிதான் இவங்க முன்னாடி சொன்ன மாதிரி தான் இவங்க ஒரு ஒரு பிரச்சனையை இவங்க மாட்டிக்கிட்டாங்கன்னா அந்த பிரச்சனையை நாங்கள் தான் மாட்டினோம். இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு சூளைமேட்டில் ஒரு அம்மா வந்து கழிவுநீர் தொட்டியில் விழுந்து செத்தாங்க. உங்களுக்கு தெரியுங்களா உங்களுக்கு? கழிவுநீர் தொட்டியில் செத்தாங்க. இவங்க எப்படிமா அப்படியே அடிக்கிறாங்க? அந்த தொட்டி சின்ன தொட்டி, அந்த தொட்டியில் ஒருத்தர் வந்து வாலண்டியராக விட முடியாது. அந்த தொட்டியில் வந்து குப்புற விழுந்தால் தான் இதுக்கெல்லாம் விளக்காரம் கொடுக்குறான். யோ கழிவுநீர் தொட்டில் விழுந்து செத்துட்டாங்கயா, அவங்களுக்கான நிவாரணத்தை கூடியா நம்ம கேட்குறோம். அதை சொல்லாமல் அந்த அம்மாவே வாலண்டியராக வந்து தற்கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லி கேஸே தற்கொலையாக மாற்றா. அதே மாதிரி தான் இந்த கதை. அப்போ ஒரு இடத்துல கழிவுநீர் சாக்கடை அதிகமாக ஓடுது, அது வந்து டிஎம்கேக்கு ஓரியன்டாக ஓடுதுன்னா இதை மடைமாட்டி விட்டு திருப்பி விட்டு எவனா கேள்வி கேட்டால் உங்கள் இதில் தான் ஓடுதுன்னு சொல்லலாம் அப்படின்றதான் செய்வாங்க. எப்போதுமே இவங்க டிஎம்கே எப்படின்னா தனக்கு ஒரு பிரச்சனை நடந்து அந்த பிரச்சனைக்கு நாங்கள் தான் மூல காரணன்றதை சொல்லாமல் அதை மடைமாற்றி மற்றவங்க மேலே சுமத்துறாங்க. அது ஒரு உதாரணம் சொல்ல பாருங்க. இப்போ எடப்பாடி பிரிவில் வந்து மழைநீர் வாக்காளர் நம்ம நிறையா போட்டோம், மழையெல்லாம் பெஞ்சுது. மழை பெஞ்சப்போ நீங்கள் என்ன சொல்கிறாங்க, இங்கே இருக்க ஊடகங்கள் எப்படி இருக்குது, எடப்பாடி பிரிவில் வந்து நிறைய மழை பெஞ்சு மழை வந்து தண்ணி உள்ளே போயிடுச்சு, நாங்களாம் பாருங்கள் தண்ணியில் வீட்டில் தத்தளிச்சிட்டு இருக்கோம், மக்கள் எல்லாம் அல்லாடப்படுறாங்கன்னு இங்கே இருக்கக்கூடிய திமுக அடிமை ஊடகங்கள் செய்தி விட்ட அதே ஊடகங்கள் அதே மாதிரி டிஎம்கே பிரிவில் மழை பெஞ்சு அதே மாதிரி தண்ணி உள்ளே போகிறப்ப மக்கள் பாருங்கள் நல்லா விழுந்து குளிச்சு பசங்கள்லாம் பாருங்கள் குதிச்சு இருந்து குதிச்சு விளையாண்டு நீச்சல் அடித்து சந்தோஷமாக இருக்காங்க, இந்த மழையை என்ஜாய் பண்ணுறாங்க. புரியுதுங்களா நான் சொல்கிற பாயிண்ட்? புரியுது சார். நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதுங்களா? அந்த மழைநீர் செய்து போய்விட்டது, மக்கள் அல்லோலப்படுறாங்க, இந்த எடப்பாடி ஆட்சி வந்து சரியாக செயல்படுறன்றதை திமுக இருக்கக்கூடிய அடிமை ஊடகங்கள் ஹைலைட் பண்ணி அதே மழை தண்ணி டபுளாக போனோன்னே அங்கே எதனா ஒரு குழந்தைங்க ஏதோ ஒரு சின்ன இடத்துல குதிச்சு விளாட்னா அது ஹைலைட்டாக எல்லா வெளிப்பாடு மக்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, குழந்தைங்களாம் வந்து இந்த மழையை என்ஜாய் பண்ணுறாங்க பாருங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய அடிமை ஊடகங்களை வைத்து திமுக எப்படி நம்மளை ஏமாற்றுகிறது என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏடிஎம்கே கட்சி அதிமுக கட்சின்றது வந்து ஒரு பெரிய கட்சி. அந்த கட்சியில இருந்த முக்கியமான தலைவர்கள்னா ஓபிஎஸ், சசிகலா, செங்கோட்டையன், அப்புறம் வந்து டிடிவி தினகரன். ஸோ இவங்களெல்லாம் வந்து அந்த கட்சியில் முக்கியமான ஆட்களாக இருந்தாங்க. இப்போ அவங்களெல்லாம் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் கட்சியிலேருந்து விலகிட்டு இருக்காங்க. இந்த விலகல் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பெரிய இழப்பாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஸோ இவங்க விலகல்னால அவர் சமாளிச்சிருவாரா? இல்லை, இது வந்து நல்லா கேட்டீங்க. அவங்க வந்து விலகுறாங்க, அது மிகப்பெரிய இழப்பா ஏடிஎம்கேக்கு எப்படி வரும்? ஏன் அப்படி சொல்றேன்னா அவர்கள் வந்து இவங்க எல்லாம் இணைஞ்சு இருக்கும்போது ஜெயலலிதா அம்மா இருந்தாங்க, இவங்க எல்லாம் ஒன்னா இருந்தாங்க. ஒன்னா இருக்கும்போது அந்த அதிமுக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்ற ஒரு கட்சி வந்து மிகவும் உச்சத்துல இருந்த ஒரு கட்சி. ஸோ இப்போ வந்து எல்லா நாலா பக்கமும் சிதறி இருக்காங்க. ஸோ இந்த சிதறல் வந்து நீங்க சொன்னதை புரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கு ஒரு உதாரணம் வந்து பழைய உதாரணம் சொன்னா அது நேயர்களுக்கு புரியும். எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி செஞ்சுட்டு இருக்க காலத்தில் எம்ஜிஆர் கூட இருக்கக்கூடிய எஸ்டி சோமசுந்தரன் ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட ஜாதி பிரிவில் மிகப்பெரிய ஒரு வாக்கு வங்கி கொண்ட ஒரு நபர் அவர். சரிங்களா? இப்போ சொல்கிறீங்களே விலங்கினவங்களோட வாக்கு வங்கி, அதே பிரிவை சேர்ந்தவர்களாக மிகப்பெரிய வாக்கு வங்கி உள்ளவர், மிகப்பெரிய ஒரு கட்டமைப்புக்கு சொந்தக்காரராக இருந்தவர். எம்ஜிஆர் மேல் வந்து ஊழல் பட்டியல், எம்ஜிஆர் ஊழல் பண்ணிட்டாருன்னு எடுத்துகிட்டு போய் கவர்னர்ட்டே கொடுத்து தன்னுடைய சட்டை பாக்கெட்லேயே வைத்து அலைந்தவர் அவர். அவர் விலகிறப்ப ஒரு குரூப் வந்து எம்ஜிஆர் கிட்ட சொல்லுது, அவரை நீங்கள் விலக விடக்கூடாதீங்க, அவர் வந்து விலகினாலும் நம்ம பிரச்சனை ஆகிடும், இந்த சதவீதமான ஓட்டுகள் நமக்கு போயிடும், அப்படி அதாவது அது குறிப்பிட்ட அந்த ஜாதி பிரிவினர் ஓட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் கிட்ட சொல்கிறப்ப எம்ஜிஆர் அதை பற்றி எதுவுமே கவலைப்படாமல் விலகினது சொல்லி விலகிட்டார். அப்போ எலெக்ஷன் நடந்தப்போ தனிப்பெருமை பழைய விட அவருடைய தொகுதியில் அதிகமான வாக்கு விஷயத்தில் எம்ஜிஆர் வென்றெடுத்தார். அவர் எஸ்டிஎஸ் என்ன பண்ணார், சுற்றி பார்த்தார், எதுவும் போனியாவில். மறுபடியும் வந்து எம்ஜிஆர் கிட்டே வந்து நான் கட்சியில் சேர்ந்துக்கிறேன்னா மறுபடியும் எம்ஜிஆர் கட்சியில் சேர்த்துக்கிட்டார். நல்லா புரிஞ்சுங்க. அதே தான் அவரும் தான் ஜெயலலிதா பீரியடில் வந்து அந்த ஜெயலலிதா அம்மாவோட வண்டியில் துண்டு போட்டு தொங்கிட்டு போவார், பார்த்துருப்பீங்க, நினைவு இருக்கார். அவர் தான் சொல்கிறேன், அவர் தான் எஸ்டி சோமசுந்தரம். அப்போ அந்த காலகட்டத்தில் எம்ஜிஆர் வந்து ஒரு குறிப்பிட்ட ஜாதி பிரிவை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய வாக்கு வங்கியாக இருக்கிற விலகி போனாலும், நல்லா கிழங்கு விலகி போனாலும் ஓட்டு சதவீதம் போயிடுன்னு பயப்பில்லை. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட ஜாதி சர்வம் இருக்கக்கூடிய மக்கள் ஓட்டளிக்கிறது ரெட்டை இலைக்கு. நல்லா புரிஞ்சுங்க. எம்ஜிஆர் ஆரம்பித்த, அண்ணா ஆரம்பித்த ரெட்டை இலைக்கு தான், ஜெயலலிதா அம்மா வழிநடத்த ரெட்டை இலைக்கு தான் வாக்களிக்கிறாங்க. எடப்பாடி அவர்களுக்கு வாக்களிக்கிறது தனி.
ஆனால் ரெட்டலைன்றது அவங்க நெஞ்சில் ஊறி போனது. கையில் குத்து எல்லாமே பச்சை குத்திருப்பானுங்க, எம்ஜிஆர் பத்தியை குத்திருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க சரிங்களா. அப்போ இன்னைக்கு வரையும் நீ இந்த கட்சியில் இருந்துட்டு எனக்கு இந்த பிடிக்கல, நான் வெளியில் போய் நான் வந்து வெளியில் வந்துட்டேன், நாளைக்கு நீ குக்கரில் போடு, நாளைக்கு நீ வந்து குதிரையில் போடு, அதில் போடு, இதில் போடுன்னு போட சொன்னால் போட மாட்டாங்க. அப்போ இது இழப்பே கிடையாது. ரெண்டாவதுன்னா நீங்கள் சொன்ன இழப்புக்கு சொந்தக்காரர்கள் எல்லாம் ஒரு வட்டார தலைவர்கள். நல்லா கேட்டுங்க, ஒரு வட்டாரத்தை. நீங்கள் மருதராஜ் போனார், மருதராஜ் யாருன்னு தெரியுமா இங்கே இருக்கிறவனுக்கு? அவர் டிஎம்கேல சேர்ந்தது கூட இங்கே செய்தி ஆகல தெரியுமா? அவர் டிஎம்கேல சேர்ந்துட்டு ஒரு செய்தி ஆச்சாங்க, யாருக்குமே தெரில. மைத்ரேயன் ரிட்டையர் ஆகிட்டாருங்க, 3 தடவை எம்பி அவர் ரிட்டையர் ஆகிட்டார், ஆல்மோஸ்ட் அவர் ரிட்டையர்டு. அவர் இப்போ போய் சேர்ந்து என்ன பண்ண போறாரு? அவருக்கு சும்மா ஒரு அவைத்தலைவர் மாதிரி உனக்கு குத்து உட்கார வைப்பாங்க. இன்னைக்கு இவர் அன்வர் ராஜா போனார், என்ன பண்ண முடியும்? அன்வர் ராஜா மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு வந்து ராமநாதபுரத்தை கட்டி ஆண்டு தான் ஏன் நவாஸ்கர்கிட்ட தோத்தாரு? கேள்வி வைப்போம்ல, ஏன் தோத்தீங்க? அந்த 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 மாவட்டத்தை நான் கட்டி ஆள்றேன், என்ன மீறி அந்த மாவட்டத்துக்கு நுழைய முடியாதுன்ற மாபெரும் சக்தியான மக்கள் செல்வாக்கு இருந்தால் ஏன் தோக்குறீங்க? அப்போ நீங்கள் சொல்லுவ எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட ஜாகிரபிக்கல் லிமிட்ல ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கான தலைவர்கள் தான் தவிர ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 மாவட்டங்களை வழிநடத்துகிற தலைவர்கள் கிடையாது. ஆட்கள் போனாலும் வாக்கு போகவே போகாது. இன்னைக்கு வந்து ஒட்டுமொத்த 38 மாவட்டங்களுக்கான தலைவர் யாருன்னா ரெட்டலை வைத்திருக்கிற எடப்பாடி அவர்கள். அதுதான் பிஜேபி சொல்லுது. நாங்கள் கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணியில் எங்கள் கூட்டணியில் நாங்கள் எடப்பாடி அவர்களை வைத்திருக்கிறோம். ஏன் எடப்பாடினா ரெட்டலை எங்கு இருக்கிறதோ அதுதான் உண்மையான அதிமுக. நல்லா தெரிஞ்சுக்கங்க. அப்போ இன்றைக்கு அவர் தான் உண்மையான அதிமுக, அவர் தான் வந்து அதிமுக வழிநடத்துறவர். அதனால தான் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய கட்சியினுடைய வேட்பாளர் திரு எடப்பாடி அவர்கள், தமிழ்நாட்டில் முதலமைச்சர் வேட்பாளர் திரு எடப்பாடி அவர்கள், தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர் யார்? திரு எடப்பாடி அவர்கள் கிளியராக டிக்ளேர் பண்ணிட்டார். அமித்ஷா அவர்கள் வந்து எங்களுடைய முன்னாள் மாநில அண்ணாமலை பொதுவெளியில் தெளிவாக சொல்லிட்டார், எடப்பாடி அவர்களை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக ஆக்க வேண்டும் என்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாஜக தொண்டர்களும் சங்கல்பம் செய்து கொள்ள வேண்டும். புரியுதுங்களா? அப்போ யூனிட் எவ்வளோ பெரிய பாண்டிங்கில் இருக்குது. நான் வந்து இங்கே போயிட்டேன், நான் பிச்சுக்கிட்டு போயிட்டேன், நாங்கள் போங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. யார் போகிறதுனால நாங்கள் எங்களோட கோட்பாடு என்னது? இந்த தசவாதத்தில் கமல் சொல்கிற மாதிரி தான், கடவுள் இல்லைன்னு நான் சொல்ல, இருந்தால் நல்லாயிருக்கும். ஏடிஎம்கே வந்து பிரிஞ்சிருக்குன்னு சொல்ல, பிரியாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். அவ்வளோதான் என்னோட ஸ்டாண்டு. பிரியாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். நீங்கள் பிரிஞ்சுட்டு போனால் உங்கள் வாக்கு வங்கி போனால் நீங்கள் உங்களுக்கு தேடி வருவோம். நல்லா கேளுங்க, ஒரு அரசியல் கட்சிக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். ஒரு அரசியல் கட்சியில் ஒருத்தர் போயிட்டாருன்னா உங்களை வந்து போக விடாமல் அந்த கட்சி உங்களை தக்க வைக்கணும். உங்களை எந்த மாதிரி உயர இடத்துல அந்த அரசியல் கட்சி வச்சுருக்கோம்? எப்படி வச்சுருக்கோம்? இவர்கள் போனால் இவ்வளோ வாக்கு போயிடுன்ற பயம் அந்த கூட்டணிக்கு இருக்கணும். கரெக்டாக? இப்போ ஒரு கூட்டணியில் நான் இருக்கிறேன், நான் அந்த கூட்டணி விட்டு வெளியே போகிறேன்னு சொல்கிறப்ப அந்த கூட்டணி கட்சி தலைவர் பதறுவார். ஐயோ, ஒரு போனார்னா ஒரு 25 மாவட்டத்தை இழுத்துட்டு போயிடுவார், நமக்கு வந்து வாக்கு வங்கி சதிரியம், அவருக்கு என்ன வேணும்? இன்னும் 2 சீட்டு கொடு, வேறு என்ன எக்ஸ்ட்ரா பணம் வேணுமா? எம்ஜிஆரில் கருணாநிதிலாம் அதான் பண்ணுவார். என்ன தலைவரை 10 சீட்டு கேட்டீங்க தலைவரை, தம்பி 10 இடம் என்னால் கொடுக்க முடியாது தம்பி, 5 இடம் வச்சுக்க, மிச்சம் 5 இடத்துக்கு அங்கே இடம் இல்லை, என் நெஞ்சில் உனக்கு இடம் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி சமாளித்து வெளியே அனுப்பிச்சிடுவார். அந்த 5 இடத்துக்கு உண்டான பணத்தை கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க. இது வந்து ஏன்னா தக்க வச்சுக்கிறது. எம்ஜிஆருக்காகவும் ரெட்டலைக்காகவும் தான் தொண்டர் இருக்கிறான், தனிப்பட்ட நபருக்காக இல்லை. இன்றைக்கு எடப்பாடிக்காகவும் ரெட்டலைக்காகவும் தான் அவன் தொண்டர் இருக்கான், தனிப்பட்ட நீங்கள் சொல்கிற நபருக்காக இல்லை. அந்த தனிப்பட்ட சொன்ன நபர்கள், நீங்கள் சொன்ன நபர்கள் வந்து பெரிய வெற்றியாளர் தான் தேர்தலில் வென்று எடுத்துருக்கணும். ஏன் தேர்தல் தோத்தாங்க? அந்த கேள்வி எழுதுல. 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக மீண்டும் ஆட்சி அமைக்குமா? ஏன்னா அவங்க தேர்தலுக்கு ஒரு 8 மாசத்துக்கு முன்னாடியே அவங்க பிரச்சாரத்தை தொடங்கிட்டாங்க. ஆன்லைன் வழியாகவும் நேரில் போய் பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சாரத்தை நுணுக்கமாக தொடங்கியிருக்காங்க. ஸோ அவங்க 2026 தேர்தலில் ஆட்சி அமைப்பாங்களா? அதாவது 2026 தேர்தலில் திரு விஜய் சார் வந்து பிரச்சாரத்தை தொடங்கினோடனே விஜய் மாதிரி நம்மளும் பிரபலமாக நடிகர்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற உதயநிதி அவர்கள் காஞ்சிபுரத்தில் தன் பிரச்சாரத்தை தொடங்கினார். அவங்க எப்படி தெரியுமா? திமுக ஐடி சூப்பராக வேலை செய்வாங்க. எப்படின்னா, திமுக ஜெயிச்சிச்சுன்னு வச்சிங்களேன், திமுக ஜெயிச்சதுக்கு யார் காரணம் தெரியுமா? கருணாநிதி காரணம் இல்லை, ஸ்டாலின் காரணம் இல்லை. யாரா காரணம்? திரு உதயநிதி ஸ்டாலின் ஒத்த செங்கலை காமிச்சு ஜெயிச்சிட்டாரு. பிரச்சார பீரங்கி இவனுங்களா ஏற்றி விடுறது. உதயநிதி ஸ்டாலின் கும்படி புண்டியை தாண்டா எவனுக்கும் தெரியாது. முதல்ல உதயநிதி ஸ்டாலின் இருக்க நடிகராக யாரும் பிரசித்தி பெற்ற ஆளுன்னு கிடையாது. இவங்க எப்படி கட்டமைப்பு பண்ணுவாங்கன்னா, அவர்களுக்குள்ளேயே ஒரு லீடர்ஷிப்பில் இப்போ திருச்சி எடுத்திங்கன்னா KN நேரு வந்து திருச்சியை தன் கைப்பிடியில் வச்சுருக்கார், அவருடைய கோட்டையாக வச்சுருக்கார் திமுக. திண்டுக்கல் எடுத்துன்னா பெரியசாமி வச்சுருக்கார். இப்படி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும், தஞ்சை மாவட்டத்தில் TR பால், இப்படி ஒவ்வொரு குறுநில மன்னர்கள் திமுகவில் வச்சுருந்தாலும் அந்த இடத்துக்கு இவர் பிரச்சாரம் பண்ணி அவனுங்கள உழைத்து அவங்க ஜெயித்தாலும் உதயநிதி வந்தனால தான் நீங்கள் ஜெயிச்சிங்க. தலைவர் வந்து பழகிட்டாரியா? சேர்ந்தாப்புல ஒரு 4 வரலாறு இருக்கிறது தெரியாது, சேர்ந்தாப்புல தமிழில் பேச சொல்லுங்க தெரியாது அவங்களுக்கு. அப்போ திமுக ஐடிவிங்களுடைய பிரதான நோக்கம் வெற்றி எங்கெங்கு கொண்டாடப்படுகிறதோ அந்த வெற்றியை ஈட்டு கொடுத்தவர் உதயநிதின்னு சொல்லுவதில் தான் அந்த ஐடிவிங்க வேலை செய்யும். நீங்கள் வேலூர் ரீஎலெக்ஷன் நடக்கிறப்ப கனிமொழி அவர்கள் பிரச்சாரத்துக்கு அவங்க கூப்பிடல.
வேலூரில் ரீஎலெக்ஷன் வரப்போ திருமாவளவனை பிரச்சாரத்துக்கு அவன் கூப்பிடல. தெரியுமா உங்களுக்கு? அது ஏன் கூப்பிடல தெரியுமா? அந்த கிரெடிட் ஜெயிச்சிருவோம். நம்ம கதிரானந்த் எப்படி இருந்தாலும் ஜெயிச்சிருவாரு. ஜெயிச்சோன்னா கிரெடிட்டை உதயநிதி கொடுத்துடலாம். உதயநிதி பிரச்சாரம் பண்ணி ஜெயிச்சிட்டாரு. கனிமொழி வந்து என்ன சொல்லுவாங்க? கனிமொழி பிரச்சாரம் பண்ணாலும் ஜெயிச்சாங்க, திருமாவளவன் வந்து அவரும் பிரச்சாரம் பண்ணாலும் ஜெயிச்சாங்கன்னு சொல்லுவாங்கிறதுனால இவங்கெல்லாம் கூப்பிடாமையே பணத்தை கொடுத்து அதில் ஜெயிச்சு வச்சாங்க. ஏசி சண்முகத்தை வென்றெடுத்தாங்க. 2வது வாட்டி எலெக்ஷன் நடத்திங்க அதில். அப்போ இங்கே 2026 களம் வந்து மிகப்பெரிய ஆன்டி இன்கம்ஷன் களம். இங்கே இருக்கக்கூடிய விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் தெளிவாக சொல்லிக்கிறேன், ஒருத்தனுக்கு திமுக பிடிக்கலன்னா அவன் வாக்களிக்கிற அடுத்த வாக்கு வங்கி எங்கே தெரியுமா? அதிமுக தான். அதில் மாற்றே கிடையாது. நீங்கள் நெஞ்சில் அரை தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் உங்களுக்கு எம்ஜிஆர் பிடிக்கலன்னா கருணாநிதி, கருணாநிதி பிடிக்கலாம் எம்ஜிஆர். இதில் மாற்றே கிடையாது. நீங்கள் எடப்பாடி அவர்கள் பிடிக்கலன்னா ஸ்டாலின், ஸ்டாலின் பிடிக்கணும் எடப்பாடி, இப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சொன்னதுனால தான் 10 வருடம் ஆண்டும் ஆன்டி இன்கம்சி இருந்தும் 66 சீட்டை ஏடிஎம்கே வென்றெடுத்தாங்க. ஜெயலலிதா அம்மாள் சந்திக்காத ஒரு தேர்தலுங்க. ஜெயலலிதா அம்மா இல்லாமல் ஒரு தேர்தலில் நேரடியாக சந்திச்சு 66 எம்எல்ஏ எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? 10 வருஷம் ஆன்டி இன்கம்சி இருந்தோம். ஒரு மிகப்பெரிய தலைவர் இல்லாமல் தேர்தலில் சந்திச்சாங்களா இல்லையா? இன்றைக்கு திமுகவுடைய எதிர்ப்பு ஓட்டை, அனைத்து எதிர்ப்பு ஓட்டையும் அருமையாக ஏடிஎம்கே அறுவடை செய்யும். அதற்கு பாஜக துணை நிற்கும். தமிழ்நாட்டில் 2024 தமிழ்நாட்டில் மீண்டும் அதிமுக அரியணை ஏறி எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக அமர்வார். அதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது. அப்படி திமுக வந்து ஆட்சி அமைச்சிருந்தா மக்களுடைய நிலைமை என்னவா இருக்கும்? திமுக ஆட்சி அமைக்கவே மாட்டாங்க மேடம், தெளிவா. சப்போஸ் அமைச்சிட்டாங்கன்னா மக்களுடைய நிலைமை என்னவா இருக்கும்? ஏன்னா ஆல்ரெடி நிறைய பேர் வந்து குறை சொல்லிட்டு இருக்காங்க. இலவச பேருந்து, ஆனா பேருந்து சரி கிடையாது. மதிய உணவு போடுறாங்க, ஸோ உணவு சரி கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது மாதிரி மக்களுடைய நிலைமை வந்து சானிடரி ஒர்க்கர்ஸ் ப்ராட்டஸ்ட் கூட சிஎம் நேரில் கூட வந்து பார்க்கல. ஸோ இது மாதிரின்னு சொல்லிட்டு நிறைய குற்றச்சாட்டு வச்சுட்டு இருக்காங்க. ஸோ திரும்பியும் திமுக ஆட்சி அமைச்சிச்சுன்னா ஸோ மக்களுடைய நிலைமை என்னவா இருக்கும்? நீங்கள் ஒரு விஷயம் தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கோங்க. திமுக என்றுமே 1967 இங்கே கிட்டத்தட்ட 69 வருஷமாக இங்கே வந்து கழகங்கள் மாற்றி மாற்றி ஆட்சி அமைச்சிருக்காங்க. 2வது முறையாக தொடர்ந்து வரலாற்றை திமுக வென்றதா சரித்திரமே கிடையாது. ஒரு டைம் தான் வெல்வாங்க, ஒரு வாட்டி எண்ணுவாங்க, தோப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ஆன்டி இன்கம்சி வந்து மாற்றுவாங்க. ஸோ இந்த வாட்டி 2வது சான்ஸ் தான் மாண்புக்கு முதலமைச்சர் கிடைச்சிருக்கு. ஆனால் ஏடிஎம்கே 2 வாட்டி வென்றிருக்காங்க. எம்ஜிஆர் 3 வாட்டி வென்றெடுத்திருக்காரு. 72 ஆரம்பிச்சு 77 ஆட்சி பிடிச்சி 87 வாட்டி ஒரு வாட்டி அவர் கட்சியை கலைச்சாங்க. அப்படியே அவர் வென்றெடுத்தார். 3 வாட்டி வென்றெடுத்தாங்க. ஜெயலலிதா அம்மா தொடர்ந்து 2 வாட்டி வென்றெடுத்தாங்க. ஸோ நேரடியாகவே சொல்கிறாங்க, மக்களுடைய மனநிலையை கணிச்சதுனால சொல்கிறோம். கம்பல்சரி இங்கே வந்து டிஎம்கே படுதோல்வியை நோக்கி சந்திக்கும். இவங்க எப்படி பண்ணுறாங்கன்னா, ஐடி விங்கை வைத்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தமிழ்நாட்டில் தேனும் பாலும் ஓடுற மாதிரி ஒரு கட்டமைப்பை உங்களை ஏற்படுத்தி உங்களை மழுங்கடிக்க செய்கிறாங்க. உங்களோட ஸ்டாலின் எல்லாம் வாங்க, எல்லாருக்கும் கலைஞர் உரிமை தொகுத்துறோம், மின்சார கட்டத்தை மாற்றி கொடுக்குறோம், பட்டா மாற்றி தரோம், அதை தரோம், கிட்டத்தட்ட 45,000 நாளில் 47 சேவைகள் பண்ணுறோன்னு சொல்லி இருக்கிற வேலையெல்லாம் விட்டு அது கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் ஒரு மாவட்டத்தில் நம்ம வரி பணத்தில் செலவு பண்ணி மேலாக போட்டு முகாம் போட்டால் அதை எடுத்துகிட்டு போய் வைகை ஆற்றுல போடுறீங்க. இது ஒரு ஆட்சியா? எனக்கு வேலை வெட்டி இல்லாமல் ரத்தத்தை சிந்தி 4.5 வருஷமாக எதுவும் தரலையே, இந்த 6 மாதத்தில் என்னோட கோரிக்கையை நிறைவேற்ற மாட்டியா, எனக்கு கலைஞர் உரிமை தரமாட்டியா, என்னோட பட்டா மாற்றி தரமாட்டியா, என் இடத்த எனக்கே கொடுத்துட மாட்டியா, இந்த கரண்ட் பில்லை மாற்றி கொடுக்க மாட்டியான்னு சொல்லி நம்ம சேவை பண்ண போனால் அதை தூக்கி எல்லாம் படித்து எடுத்துகிட்டு எங்கே போய் போடுறீங்க? வைகை ஆற்றுல போடுறீங்க. அதை கேட்டால் அவர் வந்து பொற்கொடி கலெக்டர் வந்து விசாரணை நடத்திட்டு இருக்காங்கன்னு ஒரு சப்பக்கட்டு கட்டுறீங்க. நீட்டுக்கு கையெழுத்து வாங்கினீங்களே, ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்கள்ட்ட போயிட்டு அந்த பிள்ளைகிட்ட கையெழுத்து போனால் அதுக்கு ஒன்றும் தெரியல. எதுக்கு 3rd ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்கள்ட்ட போய் நீட்டை பற்றி இந்த பிள்ளைங்களுக்கு என்ன தெரியும்? இல்லை அவர் வாடியார் சொல்லுவார், இல்லை அவங்க வந்திருக்காங்க கையெழுத்து கொடுக்கணும். அந்த மாதிரி 50 லட்சம் கையெழுத்து வாங்கிட்டு மாநாட்டில், பெரிய மாநாட்டில் நாங்கள் நீட்டுக்கு எதிராக 50 லட்சம் கையெழுத்து வாங்கிட்டு எங்கே போட்டிங்க? எடைக்கு போட்டிங்க. அதை 50 லட்சம் கையெழுத்து வாங்கினீங்களே, எடைக்கு போட்டிங்க. அதை எது கையெழுத்து வாங்கினீங்க? இவங்க எப்படின்னா, நாங்கள் போராடிக்கிட்டே இருக்கிறோம், நீட்டை நீக்கிற ரகசியங்கள் தெரியும், இப்போ சொன்னால் எடப்பாடி அதுக்கு வந்து அதை ஃபாலோ பண்ணி அவர் நீட்டை நீக்கிடுவார். நாங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னு தான் அதை பண்ணுவோன்னு சொன்னீங்களே, நீங்கள் 4.5 வருஷம் ஆச்சு, ஒரு துரும்ப உங்களால் கிளிப்பட முடிஞ்சுதா? இந்த பொய்யான வாக்குறுதிகள் திமுக வந்து 550 வாக்குறுதியில் 10 வாக்குறுதி கூட அவங்க நிறைவேற்றாமல் 260 வாக்குறுதிகளை எங்களால் வந்து செயல்படுத்த முடியாத கண்டிஷன் இருக்குன்னு திமுக ஒப்புதல் வாக்கு கொடுக்குது. எங்களால் அதை எங்களால் பண்ண முடியலன்னு சொல்லுது. இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கிறத கொண்டு போய் மக்களிடம் நம்மள மாதிரி ஊடகங்கள் சேர்த்தாவே திமுக அடுத்த முறை ஆட்சிக்கு வராது. அந்தோடைய கட்சியில் இருக்கக்கூடிய ஆன்டி இன்கம்ஸி அவங்க ஆட்சிக்கு வராது. ஏன்னா சட்டம் ஒழுங்கு ஸ்டாலின் அவர்களுக்கே பாதுகாப்பு இல்லை. ஸ்டாலின் பெயர் கொண்டவர் தான் ஆடுதுறை கும்பகோணத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர்களும் குண்டத்துக்கு போட்டாங்களா இல்லையா? அவர் பேர் ஸ்டாலின் தானே. அவங்களுடைய திருப்பத்தூரில் திமுகவுடைய ஒரு பேரூராட்சி ஊராட்சி மன்ற தலைவி பாரதி, அதுவே ஒரு திருட்டில் மாட்டிச்சா இல்லையா? யார் திருடங்கிட்டே நீங்கள் சாவி கொடுத்தீங்கன்னா எங்கே போகிறது?
இந்த மாதிரி எல்லாருமே செய்யறது அவங்க கட்சிக்காரங்கள் தான். இதை மக்களிடம் நம்ம கொண்டு போய் சேர்க்குற ஊடகங்கள் வரா. ஆனால் இங்கு தமிழ்நாட்டில் தேனும் பாலும் ஓடுற மாதிரி ஒரு கட்டமைப்பை தன்னில் இருக்கக்கூடிய அடிமை ஊடகங்களை வைத்து திமுக தொடர்ந்து கொடுக்கறது. அதை நம்மள மாதிரி ஆட்கள்லாம் உடைக்கணும். சார், தங்களுடைய பொன்னான நேரங்களை சேனல் 5 நேயர்களுடன் பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.